மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கும் 8வது ஊதிய குழு தொடர்பான ஒரு முக்கியமான மற்றும் புதிய தகவல் இப்போது வெளியாகியுள்ளது. ஊதிய உயர்வு மற்றும் ஓய்வூதிய சீர்திருத்தங்கள் குறித்து ஊழியர் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தங்களின் கோரிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவை மத்திய அரசு மீண்டும் ஒருமுறை நீடித்துள்ளது. சுமார் 1.1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கப் போகும் இந்த ஊதிய குழுவின் நடவடிக்கைகள் தற்போது ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளன. மத்திய ஊதிய குழு வெளியிட்டுள்ள புதிய சுற்றறிக்கையின்படி கோரிக்கை மனுக்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுவே இறுதியான காலக்கெடு என்றும் இதற்கு பிறகு எக்காரணத்தை கொண்டும் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்றும் ஊதிய குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த கோரிக்கை மனுக்களை 8cbc.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக மட்டுமே ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும். நேரில் கடிதம் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் வழியாகவோ அனுப்பப்படும் மனுக்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது என்பதை ஊழியர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தற்போது நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களில் ஊழியர் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர் அமைப்புகளுடன் ஊதிய குழு தனது முதற்கட்ட ஆலோசனைகளை தீவிரமாக நடத்தி வருகிறது. சம்பளம், படிகள் மற்றும் ஓய்வூதிய பாதுகாப்பு குறித்த மக்களின் மனநிலையை அறிந்து கொள்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அமைக்கப்பட்ட இந்த ஊதிய குழுவிற்கு தனது இறுதி பரிந்துரைகளை வழங்க 18 மாத கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் பார்த்தால் 2027ஆம் ஆண்டில் மத்தியில்தான் இந்த ஊதிய குழுவின் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிகிறது. ஊழியர்கள் ஏன் இந்த தேதியை கூர்ந்து கவனித்து வருகிறார்கள் என்றால், புதிய ஊதிய உயர்வு என்பது ஜனவரி 1, 2026 முதல் கணக்கிடப்பட உள்ளது. அதாவது புதிய ஊதிய விகிதம் அமலுக்கு வரும்போது கடந்த ஜனவரி மாதம் முதற்கொண்டே நிலுவைத் தொகை, அதாவது அரியர்ஸ் கணக்கிடப்பட்டு வழங்கப்படும். எனவே பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்படுவதில் ஏற்படும் ஒவ்வொரு தாமதம் நிலுவைத் தொகையின் அளவை அதிகரிக்கும். சரியான நேரத்தில் பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்டால் மட்டுமே ஊழியர்களுக்கு அதன் முழு பலனும் உடனடியாக கிடைக்கும். வரும் மாதங்களில் ஊதிய குழு எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் மத்திய அரசு ஊழியர்களின் நிதிநிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.